வாங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா? எங்கள் ஊரில் பஞ்சாநாட்டில் கோயில் திருவிழா நடக்குது. அதுக்கு கொழுக்கட்டை சுடுவோம். அதுக்கு இங்கே பாருங்கள், பச்சை பயிறு வாங்கியிருக்கோம். பச்சை பயிறு கொழுக்கட்டை தான் செய்வோம். இங்கே வாங்க எப்படி செய்கிறோம்னு பார்க்கலாம். ஜாடா வீட்லேயும் செய்வோம். மாவு இடித்து விடுவோம். மாவு ஒரு மத்தைக்கு முந்தையே இடிப்போம். 6 மத்தைக்காக இருந்தாலும் மாவு பூச்சும் பிடிக்காது, ஒன்றும் பண்ணாது. அவிச்சு காய வச்சு இடியப்பம் மாவு மாதிரி காய வச்சு அள்ளி வச்சுக்குவோம். அந்த இடியப்ப மாவு தான் நம்ம வீட்டில் இடியப்ப மாவு கொடுத்தோம்ல, அந்த மாவு தான். அதே மாவு தான். அந்த மாவு 6 மத்தைக்கு கூட இருக்கும், ஒன்றும் பண்ணாது. இது பூரணத்தை கிளறி வர்றவங்க, விருந்தாடி வர்றவங்க கொழுக்கட்டை சுட்டு சாமி கும்பிட்டு தின்னுட்டு மறுபடியும் அந்த பூரணமும் ஒரு படி மாவு கொடுத்தா ஒரு படி பூரணம் கொடுப்போம் விருந்தாடிக்கு. அதை கொண்டு போய் அவங்க வீட்டில் புள்ள குட்டிகளுக்கு சுட்டு கொடுப்பாங்க. அதுதான் எங்கள் ஊர் பழக்கம். எப்படி செய்கிறோம்னு பாருங்கள். வீட்டுக்கு வீடு 2 மரக்கா 3 மரக்கா பயிர் வாங்கி பூரணங்கள் வருவாங்க. ஆமாம். இப்போ நம்ம அங்கே இல்லை, அதனால நம்ம இங்கே வீட்டில் கொஞ்சமாக செய்கிறோம். அங்கே வந்து அங்கே இருந்தால் தான் அந்த கோயிலுக்கு அதெல்லாம் செஞ்சு வச்சு சாமி கும்பிடணும். ஆமாம். இப்போ அந்த ஞாபகத்தில் நாங்கள் செஞ்சு உங்களுக்கும் காமிச்சிட்டு நாங்களும் சாப்பிட்லான்னு. அவ்வளவுதான். நாங்கள் அந்த மாதிரி சாமி கும்பிட முடியாது. ஏன்னா நம்ம ஊர் சாமியை கொண்டாந்து இங்கே நம்ம வெளியூரில் தங்கியிருக்கோம். அந்த ஊரில் வந்து கொண்டுக்கிட்டு வரக்கூடாது. அதுக்காக தான் செய்கிறோம். பாருங்கள் இப்போ எப்படி செய்கிறோம்னு. இப்போ வறுத்துக்கலாமாம்மா? வறுத்து விடுவோம். வாமா, இந்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வறுத்து எடுத்துக்குவோம். கருவாமல் வறுக்கணும். கலர் மாறி வரும்போது எடுத்து கொட்டிக்கணும். நல்லா வாசம் வரும். இந்த அடுப்பு மேலே கோலத்தை எல்லாம் பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது. உங்களுக்கு பார்க்கையிலே உங்கள் கண்ணெல்லாம் பறிக்குதுல்ல இந்த கோலம். இது யார் போட்டிருப்பா? அந்த காலத்தில் உள்ளனா எங்களுக்கு இதான் தெரியும். உங்கள் மாதிரியெல்லாம் போட தெரியாதும்மா. இப்படி தான் எனக்கு போட தெரியும். அடுப்பை மொழிவிட்டு கோலமாவு போய் நான் எடுத்துக்கிட்டு வரேங்காட்டி அவ்வளோ அவசரமாக இப்படி போட்டு கிறுக்கி இருக்குது கோலம். இந்த கோலம்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. உங்களுக்கு நான் போடணும்ல, அதுக்கே ஒரு லைக் போடலாம். இந்த கோலம் போட்டதுக்கா? ஆமாம், அதுக்கே ஒரு இது போடலாம். எனக்கு மார்க்கு நல்ல மார்க்காக போடுங்க. சரி சரி. இந்த கோலத்தை பார்த்துட்டு லைக் போடணும்னு நினைக்கிறவங்களும் போடாமல் போகிறாங்க. ஆமாம் ஆமாம், அதெல்லாம் மறக்காமல் போடுங்க. செய்கிறேன்னாக்கா நீங்கள் பாராட்டணும். நீங்கள் மாத்திரம் திரும்பி அந்த மாதிரி போடுவீங்களே, போட மாட்டீங்க. பயிர் நல்லா கலர் மாதிரி செவந்து வந்துட்டு பாருங்கள், நல்லா வாசமும் வருது. இந்த பக்குவத்தில் நம்ம எடுத்து கொட்டிடலாம். கொட்டிட்டு அதே மாதிரி எல்லா பயிரையும் வறுத்து எடுத்துக்குவோம். இதுமாரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக அள்ளி போட்டு இதுமாரி உடச்சிக்கணும். இந்த மாதிரி திருவே இப்படி எடுத்து விட்டு உடச்சிக்கிட்டோம்னா பாருங்க எப்படி 2 2ஆக உடஞ்சிருக்கு பாருங்கள். சூப்பராக பயிர். அவ்வளோதான். இப்போ 1 கிலோ பயிரும் வறுத்து உடச்சாச்சு. பாருங்கள் எப்படி 2 2ஆக அழகாக உடஞ்சிருக்கா. இப்போ வந்து புடச்சிருவாங்கண்ணா. எனக்கு புடைக்க தெரியாது, அம்மா தான் புடைக்க போகிறாங்க. உரத்தில் அள்ளி போட்டு புடைப்போம். அப்புறம் ஒருத்தவங்க கேட்டிருந்தீங்க கமாண்டில், அம்மா வந்து எப்படி புடைக்கிறதுன்னு எங்களுக்கு சொல்லிக் கொடுக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி. இப்படி தான் புடைக்கணும். எப்படி புடைக்கிற மாட்டீங்களே, இது மாதிரி தான் புடைச்சிக்கணும். புடைக்கிற வேலை உண்டு எனக்கு வராதுங்க. புடைப்பேன், ஓரளவுக்கு தான் புடைக்க தெரியும். அம்மா மாதிரி சுத்தமாலாம் புடைக்க தெரியாது. அவங்க அப்போ எல்லாமே அரிசி எல்லாமே மில்லில் அரைச்சி கொண்டுக்கிட்டு வந்து அரைச்சி புடைச்சி கொண்டு போய் கூண் ஒன்று இருக்கும் பெருசாக, அதில் கொட்டி போடுவோம். அவங்க எடுத்து போட்டு வடிப்பாங்க. அதனால அவங்களுக்கு புடைக்கவும் தெரியாது, அரைக்கவும் தெரியாது. நான் தான் புடைச்சேன்னு. எனக்கு முற்பாடு என்ன பண்ணுது போல. அவங்க வீட்டு மருமகெல்லாம் என்ன பண்ணுறவ பாருங்க எப்படி இருக்குது பார்த்தீங்களா. இப்படி தான் மாமியாளுக்கே புடைக்கிறது இல்லைன்னா மருமக என்ன பண்ணுறவளோ தெரியல. என்னமோ எல்லா வேலையும் இங்கே கற்றுக்கிட்டேன், ஆனால் அந்த புடைக்கிறது ஒன்றையும் தெரிய மாட்டேங்குது. பாருங்க, ஒவ்வொரு தோல் இருக்கும், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. புடச்சி வச்சாச்சு. இது மாதிரி எல்லாத்தையும் புடச்சி எடுத்துக்கலாம். புடச்சி எடுத்தோம்ல பயிர் இங்கே பாருங்கள், புடச்சி வச்சுருக்கிறோமே, இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இதை உடச்சிக்கணும். மறுபடியும் ரவா மாதிரி உடச்சிக்கணும். இது எப்படின்னா கொஞ்சமாக போட்டுக்கணும், அப்போ தான் இந்த மாதிரி நைஸாக உடப்படும். அப்புறம் இந்த மாதிரி கல் முன்னாடி நம்ம தூக்கி விட்டு உடைச்சோம்ல, அது மாதிரியெல்லாம் உடைக்காம இப்படியே அரைச்சிக்கணும். அப்போ தான் நைஸாக கொட்டும். தூக்கி விடக்கூடாது. நீங்கள் மிக்சியில் கூட அடிச்சுக்கலாம். இல்லைம்மா, மிக்சிலையும் அடிச்சுக்கலாம். தெருவே இருக்காது டவுனுக்குள்ளே, மிக்சிலையும் அடிச்சுக்கலாம். வறுத்து கொஞ்சமாக போடும். ஆமாம், இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தான் போட்டு அரைச்சிக்கணும். என்ன இவ்வளோ வேலை செய்கிறீங்கன்னு பார்க்காதீங்க. இப்படி செஞ்சால் தான் 3 மாதத்துக்கு இருந்தாலும் இருக்கும், 6 மாதத்துக்கு கூட இருக்கும். அது பூரணம் வந்து கெட்டு போகாது. கெட்டு போகாது.
நம்ம கொழுக்கட்டை மாவும் நம்ம முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுக்கலாம், அந்த பூர்ணமும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா எப்போ வேணாலும் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். எப்போ வேணாலும் செஞ்சுக்கலாம். இந்த கடலப்பருப்பு கொழுக்கட்டை மாதிரி இருக்காதுங்க, இது நல்ல வாசமாக அவ்வளோ அருமையாக இருக்கும். ஆமாம், சாப்பிட்றது டேஸ்ட்டு வேறு, இது டேஸ்ட்டு வேறு. ஆமாம், பையனாட்டு திருவிழா அவ்வளோ சூப்பராக இருக்கும். விருந்தாடி எல்லாம் வருவாங்க. அப்புறம் கருவாட்டு குழம்பு, சாம்பார், சக்கரை பொங்கல், அப்புறம் என்னம்மா அவளுக்கு கீரை, முட்டை எல்லாம் செஞ்சு வச்சு. ஆமாம், கருவாட்டு குழம்பு, முட்டை, கீரை எல்லாம் செஞ்சு வச்சு பெரியாச்சிக்கு கும்பிடுவாங்க. ஆமாம், அப்புறம் வந்து சக்கரை பொங்கல், இந்த கொழுக்கட்டை, மாவிளக்கு, மாவு, துள்ளு மாவு, அரிசி கிளறி வைக்கணும், சக்கரை போட்டு கிளறி வைக்கணும், எல்லாம் வச்சு மகமாய். ஆமாம், கும்பம் நிறுத்தி. ஆனால் இந்த வருஷம் செய்யலை. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம கும்பாபிஷேகம் செஞ்சாங்க, அதனால இந்த வருஷம் வந்து எல்லாரும் அது மாதிரி செய்யலை. கும்பம் நிறுத்தியிருக்காங்கல்ல, நம்ம வீட்டில் கும்பம் நிறுத்தக்கூடாது. அங்கே கும்பத்தில் தண்ணி ஊற்றிருக்காங்கல்ல, அதனால நம்ம வீட்டில் செய்யக்கூடாது. பார்த்தீங்களா எப்படி உடச்சிருக்கோம் பாருங்க, இது மாதிரி உடச்சிக்கணும். இதை பாருங்க, இது மாதிரி உடச்சிக்கணும். ரவா சைஸுக்கு உடச்சி எடுத்துருக்கோம். ரவா சைஸுக்கு உடச்சாச்சு. ஒரு தேங்காயை திருவி உடச்சிக்கிட்டு வாங்க. இப்போ பாருங்கள், நெத்து காயாக எடுத்துக்கணும். இது மாதிரி சின்ன காயாக இருக்குது, நான் 2 காய் உடச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ திருவிக்கலாம். இப்போ 4 மூடி தேங்காயும் நான் திருவி எடுத்துட்டேன். ஒரு தாம்பாளத்தில் போட்டு ஒரு 2 மணி நேரம் வெயிலில் வச்சு காய வச்சுக்கலாம். அப்போ தான் வறுக்கிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு வெயில் இல்லைன்னா புழிஞ்சு எடுத்துகிட்டு கூட நீங்கள் நல்லா ட்ரையாக வறுத்துக்கலாம். அந்த பாலை வெல்லத்தோடு சேர்த்து பாவு காய்ச்சிக்கலாம். இந்த தேங்காய் காய வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டோம். பாருங்கள் எப்படி காய்ஞ்சிருக்குன்னு. இது பாருங்க, தேங்காய் காய வச்சா நல்லா உதிரியாக கையில் ஒட்டாமல் காய்ஞ்சிருக்கு. இதை வறுத்துக்கணும். ஈரம் எல்லாமே மொறுன்னு வறுத்து எடுத்துக்கிட்டோம். நல்லா கருவும் விட்டுறக்கூடாது. நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டோம். அப்படியே வாழ்த்து சொல்லிடலாமா? சொல்லிடுவோம்மா. பிரதீக், ரேணுகா, ரேவதி அப்படிங்கிறவங்களுக்கு பிறந்த நாள்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஜீவாவுக்கு ஒரு வாழ்த்து சொல்லிவிடுங்க. சகல செல்வமும் பெற்று 100 ஆண்டு வாழணும்னு இந்த பாட்டி மனமாற வாழ்த்துறேன். அப்புறம் அருண்குமார், அர்ஜுன்கிறவங்களுக்கு சீக்கிரமே கல்யாணம் ஆகணும்னு சொல்லி வாழ்த்து சொல்லிவிடுங்க. அவங்களுக்கு நல்ல பொண்ணாக அமைஞ்சு சீக்கிரமே கல்யாணம் நடக்கணும். இந்த பாட்டி மனமாற வாழ்த்துறேன். அமோகமாக இருக்கணும், பேரம்பேத்தியோட புள்ள குட்டியோடு இருக்கணும் அழகாக. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி, இதை வறுத்து எடுத்துக்குவோம். இந்தால நம்ம 1 கிலோ உடச்சோம்ல அந்த பயிறு, இதுக்கு வெல்லம் எவ்வளவுமா எடுத்து வச்சுருக்கியா? 1/2 கிலோ எடுத்து வச்சுருக்கோம்மா. 1 கிலோ பயிருக்கு 2 தேங்காய் உடச்சி இது மாதிரி காய வச்சு வச்சுருக்கோம். இப்போ வறுக்க போகிறோம். காய வச்சது நம்மளுக்கு ஈஸியாக வறுபடும், அதுக்காக தான். வெல்லம் வந்து எவ்வளோமா? 1/2 கிலோவா? 1/2 கிலோ வெல்லம். ஆமாம், பாருங்கள். இதை வறுத்துக்கிட்டு இது உடச்சி வைக்கலாம், கொண்டு பாவு காய்ச்சிக்கலாம். இப்போ தேங்காய் பூவை நல்லா மொறுன்னு கருவை விட்டுறாமல் வறுத்து எடுத்துக்குவோம். கையில் எடுத்து பார்த்தோம்னா பாருங்கள் எந்த அளவுக்கு நுணுங்குது பாருங்கள் தேங்காய் பூ. அந்த அளவுக்கு வறுத்தாச்சு. இப்போ வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். கலைன்னு வந்து பாருங்கள், இப்படி நொறுங்கணும். இது மாதிரி எடுத்துக்கிட்டால் 6 மாதம் ஆனாலும் வீணாக போகாது, அப்படியே இருக்கும். இங்கே பாருங்கள், ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நம்ம எள்ளு எடுத்துருக்கோம், கருப்பு எள்ளு. இதையும் நல்லா பொடன்னு பொரியிற அளவுக்கு வறுத்து கொட்டிக்கலாம். எள்ளு நல்லா சடப்படன்னு பொரிஞ்சிட்டு இதையும் எடுத்து கொட்டிக்கலாம் அந்த தேங்காய் பூவோட. இப்போ பாவு காய்ச்சறதுக்கு முன்னாடி கொழுக்கட்டைக்கு மாவு பிணைஞ்சி வச்சுட்டோம்னா சூடு ஆறிக்கிட்டு இருக்கும், அதுக்காக வெந்நீர் போட்டிருக்கேன். தண்ணி கொதிக்கலாம் வேண்டாம், நல்ல ஒரு சூடு வரட்டும், ஊற்றிக்கலாம். இப்போ மாவு வந்து நான் வந்து ஒரு 1/2 படி மாவு எடுத்திருக்கேன். இது வந்து இடியப்ப மாவு. சில பேர் நம்மள்ட்ட இடியப்ப மாவு வாங்கியிருப்பீங்க. நீங்கள் இதில் கொழுக்கட்டை செஞ்சு பாருங்கள், அவ்வளோ அருமையாக வரும். மாவுக்கு கொஞ்சமாக உப்பு போடுறேன். இப்போ நம்ம தண்ணியை இறக்கிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி பபிள்ஸ் மாதிரி வருது பார்த்தீங்களா? இந்த நேரத்தில் இறக்கிக்கலாம், இதுக்கு மேலே கொதிக்க வேண்டாம். இந்த மாவில் நம்ம கிண்டி பார்த்துக்கிட்டு தேவைப்படுற அளவுக்கு ஊற்றிக்கலாம். போரும் இப்போ பாவு காய்ச்சிக்கலாம். பாவு காய்ச்சறதுக்கு ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன். இந்த 1/2 கிலோ வெல்லத்தை அதில் கொட்டியாச்சு. வெல்லம் கரைஞ்சி நல்லா பாகு பதம் வரட்டும், பார்க்கலாம். சால்டு உப்பு கொஞ்சோண்டு போடுறேன், அப்போ தான் நல்லா இனிப்பை எடுத்து கொடுக்கும், அதுக்காக தான். அந்த பூர்ணத்தில் தான் போட்டிருக்கோம். ஏலக்காய் பொடி ஏற்கனவே வறுத்து நம்ம பொடி பண்ணி தான் வச்சுருக்கோம், அதை போட்டுக்கலாம். போடுறேன், ஏலக்காய் பொடி போட்டுறேன். பாவு ரெடி ஆனவுடனே அதில் ஊற்றி கிளறிக்கலாம். அவ்வளவுதான். தேங்காய், எள்ளு, பயிறு எல்லாம் ஒன்றா போட்டாச்சு. எங்கள் ஊர் வெல்லத்துக்கு தாங்க எல்லாரும் ஆசைப்படுறீங்க. நாங்கள் அப்பையிலேருந்தே இந்த வெல்லம் தான் யூஸ் பண்ணுறோம். நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்குன்னு சொல்லவுமே எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. கலர் ஆரஞ்சு கலராக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க, அது ஆரஞ்சு கலராக தான் இருக்குது. இப்போ கம்பி பதம் வருதான்னு பார்த்துக்கலாம். போதும், இங்கே பாருங்கள், நல்லா திரண்டு வந்துட்டு பாருங்கள் பாவு. கையில் ஒரு மாதிரி பிசு பிசுன்னு ஒட்டாமல் இது மாதிரி திரளணும். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் பதம்.
ஊற்றி 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 ஊற்று. அவ்வளோதான். 1/2 கிலோ பாவையும் 1/2 கிலோ வெல்லம் போட்டு காய்ச்சி எல்லாம் அப்படியே ஊற்றியாச்சு. அது எவ்வளோ வேணுமாலும் குடிக்குங்க. பயிர் வறுத்த பயிர் தானே, அதனால் நல்லாவே குடிச்சுக்கும். அதனால் பயப்படலாம் வேண்டியதில்லை பாவு நிறையா ஊற்றிட்டுவோமோ அப்படின்னு. இன்னும் கூட வேணுமாலும் சேர்த்துக்கலாம்லம்மா. ஆமாம். சூடு ஆரங்காட்டிலையும் நல்லா பொலன்னு கிண்டி விடணும், இல்லைன்னா கட்டி கட்டியாக போயிடும். அதுக்கு ஆமாம், நல்லா ஆறுற வரைக்கும் கிண்டிக்கிட்டேவும் இருக்கணும், இல்லைன்னா கட்டி விழுந்துடும். இது மாதிரி பொலன்னு கிண்டி வச்சுக்கிட்டிங்கன்னாக்கா நீங்கள் எப்போ வேணாலும் உபயோகப்படுத்திக்கலாம். பச்சை பயிறு பூர்ணம் ரெடி ஆகிட்டு செத்த நேரம் இப்படி சிமிச்சிங்கன்னா வச்சுட்டு செத்து அப்புறமா கிண்டுவோன்னு நினச்சிங்கன்னா அப்படியே கட்டியாக போயிடும். இது கிண்டி விட்டுட்டோம் பொலன்னு இருக்குன்னு வச்சுட்டிங்கன்னாலும் இறுகி போயிடும். நல்லா ஆறுற வரலையும் கிண்டுங்க. போய் மாவு எடுத்துடாமா. இப்படிதான் மாவு பிணைஞ்சி வச்சுக்கணும். இது பாருங்கள் பூசரை இலை. இது என்ன இலை அப்படின்னு முன்னாடியெல்லாம் நாங்கள் ஏற்கனவே கொழுக்கட்டை வீடியோலாம் போட்டிருந்தோம். அப்போ இந்த இலை என்ன இலைன்னு சில பேர் கேட்டிருந்தீங்க. பூசரை இலை, பூவரசு இலை. அப்படின்னா மஞ்சேர்னு பூ பூக்கும். பூவரசு இலை. அந்த இலையில செஞ்சோம்னா கொழுக்கட்டை நல்லா வாசமாக நல்லாயிருக்கும். உங்களுக்கு கிடைக்கலன்னா நீங்கள் கையால் கூட செஞ்சுக்கலாம். அப்புறம் இது மாதிரி எண்ணெயை கையில் தொட்டுக்கிட்டு, இது மாவு வந்து நம்ம இடியப்ப மாவு தான், கையில் ஒட்டவே ஒட்டாது. நம்மள்கிட்ட மாவு வாங்கினவங்களுக்கு தெரியும் இடியப்ப மாவு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அவ்வளோ பூ மாதிரி சாஃப்டாக இருக்குங்க. அம்மா எப்படி தட்டுறாங்க பாருங்கள், மெலிசாக தட்டலாம். இது மாதிரினா லேசாக தட்டிக்கணும். கொஞ்சமாக மாவு எடுத்து எண்ணெயை கையில் கொஞ்சமாக தொட்டுக்கிட்டு லேசாக தட்டணும். அதிகமாக தொட்டுக்கிட்டிங்கன்னா அப்படி ஒட்டையில் ஒட்டாது. கொஞ்சமாக தொட்டுக்கிட்டு இப்படி வச்சு பூர்ணம் இப்படி வச்சு பாருங்கள் இப்படி மூடிக்கணும். அப்படி மூடி இப்படி வச்சுக்கணும். கொழுக்கட்டை ரெடிங்க. இது பாருங்கள். இந்த மாவு கொழுக்கட்டை மாவுங்கிறதுனால ரொம்பவே நல்லா லேசாக தட்டுறதுக்கும் நல்லா வரும். கொழுக்கட்டையும் ரொம்பவே நல்லாயிருக்கும். கொழுக்கட்டையும் சுடலாம் இடியப்ப மாவில், இடியப்பமும் முடியாது. இந்த பச்சை பயிர் கொழுக்கட்டைக்கு எத்தனை கொழுக்கட்டை வேணுமாலும் சாப்பிடலாம். அவ்வளோ அருமையாக இருக்கும். இலை தெரியுற மாதிரி தட்டியிருக்கேன் பாருங்கள். அவ்வளோ லேசாக தட்டியிருக்காங்க. இதை கொண்டு போய் அடுப்பில் வைமா. வெந்நீர் கொதிக்குதா, இதை கொண்டு அடுப்பில் அடுக்கு. இந்த பாருங்கள், மீதி பூர்ணம் ஒரு வாளி நிறையா அள்ளி வச்சுட்டேன். இது எப்போ நம்மளுக்கு தேவைப்படுதோ அப்போ செஞ்சுக்க வேண்டியது தான். ஆமாம், கெட்டெல்லாம் போகாது. 6 மாதம் ஆனாலும் அப்படியே இருக்கும், நல்லாயிருக்கும். நம்மளுக்கு தேவைப்படையில் கொஞ்சமாக மாவு எடுத்து போட்டு பிணைஞ்சி இதே மாதிரி கொழுக்கட்டை செஞ்சுக்கலாம். ஆமாம், அவ்வளோதான். ஒரு இட்லி பானையில் தண்ணி வச்சு நல்லா சூடு வந்துட்டு இது மாதிரி பொறுக்கி அடுக்கிக்க வேண்டியதான். இதுதான் எடுக்கணும். அவ்வளோதான், எல்லாத்தையும் பொறுக்கி அடுக்கியாச்சு. இப்போ மூடி வச்சு ஒரு 1/2 மணி நேரம் வேகணும் இல்லைம்மா? ஏன்னா அது பொலனுக்கு பூர்ணம் கலரி இருக்கமா, அது வேகணும்னா 1/2 மணி நேரம். 1/2 மணி நேரம் வேகணும். வெந்தோடனே பார்க்கலாம். 1 மணி நேரம் ஆயிடுச்சு, எடுத்துடலாம்லம்மா? எடுத்துடலாமா. ஒரு கொழுக்கட்டை எடுத்து இந்த மாதிரி புட்டு பார்த்தோம்னா வெந்திருக்கான்னு தெரியும் உங்களுக்கு. இப்படி பார்த்து அப்புறமா வேக வச்சுடுங்க. வேகலைன்னா சத்த வேக வச்சுக்கலாம். அவ்வளவுதான், கொழுக்கட்டை ரெடி ஆகிட்டு ஒரு 1/2 மணி நேரத்தில் வெந்துடும். தண்ணியை நிறையா இட்லி பானையில் வச்சு வேக வச்சு எடுத்துக்க வேண்டியதுதான். அவ்வளவுதான். இப்போ இறக்கிடலாம். இங்கே பாருங்கள், இப்போ இறக்கிடலாம். இறக்கி நல்லா ஆறினோன்னே உரித்து எடுத்துக்குவோம். ஆமாம், இப்போ டேஸ்ட்டு பார்ப்போம் எப்படி வந்துருக்கு பார்த்தீங்களா. பாருங்கள், அங்கே பாருங்கள் எப்படி இருக்குது. அருமையாக இருக்கா பாட்டி செஞ்சது. நீங்களும் இது மாதிரி செஞ்சு உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுங்க, எல்லாருக்கும் கொடுங்க, எல்லாருக்கும் பிடிக்கும். எங்கள் ஊர் மாரியம்மன் கோயில் கொழுக்கட்டை. இந்தாம்மா நீ தின்னு பாரு. என்னால் முடியுது இல்லை செய்கிறதுக்கு, உங்களாலையும் முடியும். நீங்களும் இது மாதிரி பூரணத்தை கலரி வச்சுக்கிட்டு அடிக்கடி பிள்ளைகளுக்கு 1 நாள் விட்டு 2 நாள் விட்டு செஞ்சு கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்க இஷ்டமாக தின்போம். அவ்வளோ அருமையாக வாசமாக இருக்கும் இந்த பச்சை பயிர் கொழுக்கட்டை. ஏன்னா வறுக்கிறோம்ல, அந்த வாசம் அவ்வளோ கமான்னு இருக்கும். எங்கள் ஊர் கொழுக்கட்டை எப்படி இருக்குன்னு நீங்கள் கமானில் சொல்லுங்கள், நான் பார்த்து சந்தோஷப்படுவேன். நீங்களும் செஞ்சு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் போடுங்க, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ கொழுக்கட்டை நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன், நீங்களும் வாங்க சாப்பிடுவோம். ஆமாங்க, நாங்கள் கொழுக்கட்டை சாப்பிட்ருவோம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் போட்டுடுங்க.